Hello students, welcome back to our channel. Tamil Nadu State Board Syllabus, Class 11 Physics, Unit 3, Laws of Motion. We have already uploaded 3 videos in this series. This is the 4th one. Come on, let us continue with our studies. Question number 21. What are the types of friction? Give the methods to reduce friction. அதாவது உராய்வின் வகைகள் யாவை, உராய்வை குறைக்கக்கூடிய வழிமுறைகள் என்ன? இப்போ ஆன்சர், there are 3 types of friction. One, static friction. Second one, kinetic friction. Third one, rolling friction. அதாவது முதலாவது ஓய்வு நிலை உராய்வு, இரண்டாவது இயக்க நிலை உராய்வு, மூன்றாவது உருளும் உராய்வு, அதாவது உருளுதலில் ஏற்படக்கூடிய உராய்வு. Now, let us see one by one in detail. First one, static friction. Static friction is the force which opposes the initiation of motion of an object on the surface. ஒரு தளத்தின் மீது இயக்கத்தை துவங்குகின்ற ஒரு பொருளின் இயக்கத்தை எதிர்க்கக்கூடிய ஒரு விசை தான் என்னது? உராய்வு விசை அல்லது ஓய்வு நிலை உராய்வு. Let me repeat it. அதாவது initiation of motion of an object on the surface. ஒரு சமதளம் இருக்கு, அதன் மீது ஒரு பொருளானது தன்னுடைய இயக்கத்தை துவங்குகிறது. அதை எதிர்க்கும் வகையில் செயல்படக்கூடிய விசை தான் என்னது? ஓய்வு நிலை உராய்வு அல்லது ஓய்வு நிலை உராய்வு விசை. Second one is kinetic friction. If the external force acting on the object is greater than the maximum static friction, the object begins to slide. இப்போ ஏற்கனவே என்ன பார்த்தோம்? ஒரு பொருள் ஓய்வு நிலையில இருக்கு, அது இயங்க துவங்கும் பொழுது என்ன வரும்? ஓய்வு நிலை உராய்வுன்னு ஒரு விசை வரும். அந்த ஓய்வு நிலை உராய்வு விசையின் மேக்சிமம், அதிகபட்ச அந்த ஓய்வு நிலை உராய்வு விசையை விட வெளியிலிருந்து கொடுக்கக்கூடிய விசையானது அதிகமாகும் பொழுது அதையும் மீறி என்ன செய்யுது? அந்த பொருளானது நகர துவங்குகிறது, begins to slide. When the object slides, the surface exerts a frictional force. அவ்வாறு அது நகர துவங்கும் பொழுது அல்லது அவ்வாறு அது நகரும் பொழுது அந்த தளமானது அது ஒரு உராய்வு விசையை கொடுக்கிறது. This force is called kinetic friction. இதை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? இயக்க நிலை உராய்வு அப்படின்னு சொல்றோம். Next one is rolling friction. In rolling motion, when a wheel moves on a surface, the point of contact with surface is always at rest. அதாவது இந்த உருளக்கூடிய இயக்கத்தில் ஒரு சக்கரமானது ஒரு தளத்தின் மீது நகரும் பொழுது the point of contact with surface, அந்த தளத்தை தொடுகின்ற அந்த தொடும் புள்ளியானது எப்பொழுதும் எதில் இருக்கும்? ஓய்வு நிலையில தான் இருக்கும். Since the point of contact is at rest, there is no relative motion between the wheel and surface. அந்த தொடு புள்ளியானது ஓய்வு நிலையில் இருப்பதால் அந்த சக்கரத்திற்கும் தளத்திற்கும் இடையே எந்த ஒரு சார்பு இயக்கமும் இல்லை. அதான் சொல்றாங்க, there is no relative motion between the wheel and the surface. Hence, the frictional force is very less. இதனாலேயே அந்த உராய்வு விசை மிகவும் குறைவாக உள்ளது. This friction is called rolling friction. இந்த friction, இந்த உராய்வை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? உருளுதலில் உராய்வு அப்படின்னு சொல்றோம். அடுத்து நம்ம பார்க்க போறது methods to reduce friction. உராய்வை குறைக்கக்கூடிய வழிமுறைகள் அல்லது வழிகள் என்னென்ன அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். In big machines used in industries, relative motion between different parts of the machine produces unwanted heat which reduces its efficiency. இப்ப எஃபிஷியன்சின்னு என்ன? பயனுறு திறன். அதாவது கொடுக்கக்கூடிய ஆற்றலில் எவ்வளவு ஆற்றலை அது எடுத்துக்கொள்கிறது, அதுதான் பயனுறு திறன். இப்ப தொழிற்சாலைகளில் பயன்படுத்தக்கூடிய கனரக இயந்திரங்களில் அல்லது பெரிய இயந்திரங்களில் relative motion between different parts of the machine,
அதாவது அந்த இயந்திரத்தின் பல்வேறு பகுதிகளுக்கு இடைப்பட்ட சார்பு இயக்கமானது எதை உருவாக்குதுன்னா ப்ரொடியூசஸ் அன்வான்டட் ஹீட், தேவையற்ற ஒரு வெப்பத்தை உருவாக்குகிறது. அந்த வெப்பம் என்ன செய்யுதுன்னா அந்த மிகப்பெரிய அந்த இயந்திரங்களின் பயனுறு திறனை குறைத்து விடுகிறது. டு ரெடியூஸ் திஸ் கைனடிக் ஃப்ரிக்ஷன் lubricants ஆர் யூஸ்ட். அப்ப இந்த இயக்கநிலை உராய்வு இவற்றை குறைப்பதற்காக lubricants என்ன, உயவு எண்ணெய்கள் பயன்படுத்தப்படுகின்றன. அடுத்து ball bearings provide another effective way to reduce the kinetic friction. இந்த இயக்கத்தினால் ஏற்படக்கூடிய உராய்வை குறைப்பதில் பால் பேரிங்ஸ் அப்படின்னா நம்ம இந்த பால் ரஸ்ன்னு சொல்லுவோம், சைக்கிள் எல்லாம் இருக்கும், இந்த மாதிரியான பால் பேரிங்ஸ் ஒரு சிறப்பான வழிமுறையாக இருக்கிறது. எதுக்குன்னா இந்த இயக்கநிலை உராய்வை குறைப்பதில். If ball bearings are used during the relative motion, only the rolling friction comes to effect and not kinetic friction. இப்ப இந்த பால் பேரிங்ஸ் பயன்படுத்தப்பட்டால் சார்பு இயக்கத்தின் பொழுது உருளுதலில் ஏற்படுகின்ற உராய்வு மட்டுமே அங்கு இருக்கும், இயக்கநிலை உராய்வு அங்கு இருக்காது. அதனால ஆட்டோமேட்டிக்கா ஃப்ரிக்ஷன் குறைஞ்சிரும். Question number 22. What is rolling friction? உருளுதலில் உராய்வு என்றால் என்ன? Answer. In rolling motion, when a wheel moves on a surface, the point of contact with surface is always at rest. அதாவது உருளுகின்ற இயக்கத்தில் ஒரு சக்கரமானது ஒரு தளத்தின் மீது இயங்கும் பொழுது பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட், அந்த தளத்தை தொடுகின்ற அந்த தொடு புள்ளியானது எப்பொழுதும் ஓய்வு நிலையிலேயே இருக்கும். Since the point of contact is at rest, there is no relative motion between the wheel and surface. அந்த தொடு புள்ளியானது ஓய்வு நிலையில் இருக்கின்ற காரணத்தினால் அந்த சக்கரத்திற்கும் தளத்திற்கும் இடையே எந்த விதமான சார்பு இயக்கமும் இராது. Hence the frictional force is very less. அதனாலேயே இந்த உராய்வு விசையானது மிகவும் குறைவாக உள்ளது. This friction is called rolling friction. இந்த உராய்வையே நாம் உருளுதலில் உராய்வு என்கிறோம். Question number 23. To move an object, push or pull, which is easier? அதாவது என்ன சொல்றாங்கன்னா ஒரு பொருளை நகர்த்துவதற்கு புஷ் ஆர் புல், தள்ளுவது ஆர் இழுத்தல், தள்ளுவது அல்லது இழுத்தல், இவற்றில் எது எளிமையானது? அதாவது ஒரு பொருளை இழுக்கிறது ஈஸியா அல்லது தள்ளுறது ஈஸியா, அதான் கொஸ்டின். ஆன்சர். when a body is pushed at an arbitrary angle theta, அதாவது ஒரு குறிப்பிட்ட கோணத்தில் ஒரு பொருளை தள்ளும் பொழுது, அது எவ்வளோன்னு தெரியல, ஒரு குறிப்பிட்ட கோணம், அதாவது அந்த கோணம் 0 டிகிரில இருந்து π/2னா என்ன 90 டிகிரிக்கு இடையில் தள்ளப்படும் பொழுது the applied force F can be resolved into two components. அந்த செலுத்தப்படும் விசை F ஆனது 2 கூறுகளாக பிரிக்கப்படுகிறது. One is F sin theta parallel to the surface. அதுல அந்த தளத்திற்கு இணையாக செயல்படக்கூடிய F sin theta எனப்படும் ஒரு கூறு. அடுத்து F cos theta perpendicular to the surface. அந்த தளத்திற்கு செங்குத்தாக செயல்படும் F cos theta எனப்படும் மற்றொரு கூறு. இப்படி அந்த ஃபோர்ஸ் F 2 கூறுகளாக நம்ம பிரிச்சுக்கலாம். இப்ப an object is pushed at an angle theta அப்படின்னு சைடு ஹெட்டிங் போட்டுரும். ஒரு குறிப்பிட்ட கோணம் தீட்டாவில் ஒரு பொருளானது தள்ளப்படுகிறது. இப்ப அதற்குரிய படம் வரைஞ்சுக்கிறோம். இப்ப இதுதான் என்னது அந்த தளம். இப்ப இங்க ஒரு பாக்ஸ் மாதிரி ஒன்று இருக்கு, இதுதான் அந்த பொருள். இப்ப இதை என்ன செய்யறோம்னா தள்ளுறோம். இப்ப தள்ளும் போது இப்படி தள்ள மாட்டோம், இப்படி மேல இருந்து இப்படி கீழ் நோக்கி இப்படிதான் ஒரு குறிப்பிட்ட ஆங்கிள் தான் தள்ளுவோம். இப்ப இதுதான் ஃபோர்ஸ் F. இதை தான் 2 கூறுகளா பிரிச்சிருக்கிறோம், 2 components. F sin theta which is parallel to the surface and F cos theta which is perpendicular to this surface. இப்ப ரெண்டா பிரிச்சாச்சு. இப்ப இந்த Fக்கும் இந்த F cos thetaக்கும் இடையில உள்ள ஆங்கிள் தீட்டா. இப்ப இதை இந்த டைரக்ஷன்ல மூவ் ஆகுறதுனால அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல எப்பயுமே ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் செயல்படும். அதை தான் FS ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் மார்க் பண்ணியிருக்கிறோம்.
இப்போ பக்கத்துலேயே ஃப்ரீ பாடி டயக்ராம் வரையணும். ஃப்ரீ பாடி டயக்ராம்னா என்ன, அந்த பொருளை அப்படியே எடுத்துக்கிறாம அது ஒரு புள்ளியாக எடுத்துக்கிறோம். இப்போ இந்த எஃப்எஸ் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இந்த பக்கம் செயல்படுது. இந்த எஃப்ன்ற ஃபோர்ஸ் இப்படி ஒரு குறிப்பிட்ட ஆங்கிளில் இந்த டைரக்ஷனில் செயல்படுது. அப்படியே இங்கே இருக்கிற டைரக்ஷன் இங்கே போட்டுக்கிறோம். இப்போ இந்த புள்ளி தான் இந்த பிளாக். இப்போ இந்த பிளாக்கோடைய வெயிட் எம்ஜி டியூ டு கிராவிடேஷனல் புல், அது டவுன்வர்ட்ஸாக செயல்படும். அதுக்கு ஆப்போசிட்டாக ஒரு செங்குத்து விசை நார்மல் ஃபோர்ஸ் மேல் நோக்கி செயல்படும். இதுதான் ஃப்ரீ பாடி டயக்ராம். இப்போ த டோட்டல் டவுன்வர்ட் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த பாடி இஸ், இப்போ இந்த பொருளின் மீது செயல்படக்கூடிய கீழ் நோக்கி செயல்படக்கூடிய விசைகள்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எம்ஜி, அது ஒன்று. இப்போ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா இந்த எஃப் காஸ் தீட்டான்ற இந்த காம்பனண்ட், அப்போ இது ரெண்டையும் கூட்டினா தான் நமக்கு என்ன கிடைக்கும், டோட்டல் டவுன்வர்ட் ஃபோர்ஸ் கிடைக்கும். இட் இம்ப்ளைஸ் தட் த நார்மல் ஃபோர்ஸ் ஆன் இட் இன்க்ரீசஸ். இப்போ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, இங்க வந்து டோட்டல் டவுன்வர்ட் ஃபோர்ஸ் அதிகமா இருக்கு. எப்படி அதிகமா இருக்குன்னா, எம்ஜியையும் எஃப் காஸ் தீட்டையும் கூட்டி வர்றதுதான் டோட்டல் டவுன்வர்ட் ஃபோர்ஸ். அப்ப டவுன்வர்ட் ஃபோர்ஸ் அதிகரிக்க அதிகரிக்க அதுக்கு எதிர் திசையில மேல் நோக்கி செயல்படுற அந்த நார்மல் ஃபோர்ஸும் என்ன செய்யும், இன்க்ரீஸ் ஆகும். அதை தான் இங்க சொல்லியிருக்காங்க. அதாவது இட் இம்ப்ளைஸ் தட் த நார்மல் ஃபோர்ஸ் ஆன் இட் இன்க்ரீசஸ். ஸோ இந்த நார்மல் ஃபோர்ஸ் எதுக்கு ஈக்குவலா இருக்கு, எம்ஜி பிளஸ் காஸ் தீட்டாக்கு. இது வந்து அந்த பொருளை தள்ளும் போது ஏற்படுகின்ற நார்மல் ஃபோர்ஸ்னால n புஷ்னு எழுதிக்கிட்டோம். லெட் இட் பி ஈக்குவேஷன் நம்பர் 1. As a result, the maximum static friction also increases. இதன் விளைவாக அதிகபட்ச ஓய்வு நிலை உராய்வும் அதிகரிக்கிறது. ஏன் இந்த நார்மல் ஃபோர்ஸ் அதிகரிச்சா அந்த மேக்சிமம் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனும் அதிகரிக்குது அப்படின்னு பார்த்தா, அந்த ஈக்குவேஷனை பாருங்க. அடுத்து எஃப்எஸ் மேக்ஸ் அப்படின்றது எதை குறிக்குதுன்னா, எஸ் ஃபார் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன், எஸ் ஃபார் ஸ்டாட்டிக், எஃப் ஃபார் ஃப்ரிக்ஷன், எம்ஏஎக்ஸ் ஃபார் மேக்சிமம். அப்போ இந்த எஃப்எக்ஸ் மேக்ஸ்ன்றது எதை குறிக்குது, மேக்சிமம் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். இதுக்குரிய ஃபார்முலா என்னன்னா நியூ எஸ் இன்டு என் புஷ். அப்போ இந்த ஃபார்முலால இந்த என் புஷ் நார்மல் ஃபோர்ஸ் வந்துருது. அதனால இந்த நார்மல் ஃபோர்ஸ் அதிகரிக்கிறனால மேக்சிமம் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனும் அதிகரிக்குது. இப்போ இதுதான் ஈக்குவேஷன். இஸ் ஈக்குவல் டு நியூ எஸ் போட்டு இந்த என் புஷ்ஷுக்குரிய இந்த எம்ஜி பிளஸ் காஸ் தீட்டா அவங்க எழுதிடும். லெட் இட் பி ஈக்குவேஷன் நம்பர் 2. இப்போ ஈக்குவேஷன் நம்பர் 2 ஷோஸ் தட் a greater force needs to be applied to push the object. இந்த ஈக்குவேஷன் நம்பர் 2ல இருந்து பார்த்தோம்னா, இப்போ இங்க வந்து என்ன பார்த்தோம், இந்த நார்மல் ஃபோர்ஸ் வந்து அதிகரிக்குதுன்னு பார்த்தோம். அதனால இந்த ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனும் அதிகரிக்குது. அப்ப ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் அதிகரிக்கிறனால அதை ஓவர் கம் பண்ணி அந்த பொருளை தள்ள வேண்டியிருக்கு. அப்ப வந்து அதிகப்படியான விசை ஒரு பொருளை தள்ளுவதற்கு தேவைப்படுகிறது அப்படின்ற கன்க்ளூஷனுக்கு நம்ம வந்துடுறோம். இப்ப அடுத்து an object is pulled at an angle theta. ஒரு பொருளானது ஒரு குறிப்பிட்ட கோணம் தீட்டாவில் இழுக்கப்படுகிறது. இப்போ அதற்குரிய டயக்ராம் வரையும். இதுதான் அந்த பிளேன், சமதளம். அதன் மீது இந்த பொருள் இருக்குது. இதுதான் இந்த பாக்ஸ் வடிவத்தில் இருக்கு. இப்போ இதை வந்து நம்ம தள்ளல, இதை வந்து இழுக்கிறோம். எந்த டைரக்ஷனா, அட் அன் ஆங்கிள், இந்த பிங்க் கலர்ல போட்டிருக்க ஆரோ மார்க் அந்த டைரக்ஷன்ல இழுக்கிறோம். அப்ப இந்த வெக்டர் எஃப்பும் அட் அன் ஆங்கிள் இருக்கிறதுனால இதையும் ரெண்டு காம்பனன்ட்ஸா நம்ம பிரிக்க வேண்டியிருக்கு. ஒன்று வந்து எஃப் சைன் தீட்டா விச் இஸ் பேரலல் டு த சர்ஃபேஸ் அண்ட் எஃப் காஸ் தீட்டா விச் இஸ் பர்பெண்டிகுலர் டு த சர்ஃபேஸ். இப்போ இந்த பொருளை இந்த சைடு இழுக்கிறோம். அதனால இந்த டைரக்ஷன்ல தான் எது உற்பத்தி ஆகும், ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன், உராய் விசை உற்பத்தி ஆகும். இப்போ இதுக்குரிய ஃப்ரீ பாடி டயக்ராம் பாருங்க. ஒரு டாட் மாதிரி வச்சுக்கிச்சாச்சு. இந்த பாடியை ஒரு புள்ளியை எடுத்தாச்சு. எம்ஜி இதோடைய வெயிட் கீழ் நோக்கி செயல்படுது. இந்த எஃப்எஸ்ன்ற ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இந்த டைரக்ஷன்ல செயல்படுறதுனால இப்படி மார்க் பண்ணியிருக்கோம். அடுத்து இதை இழுக்கிறது வந்து இந்த டைரக்ஷன், அந்த எஃப்ஐ மார்க் பண்ணிட்டோம். இப்போ இந்த எம்ஜிக்கு ஆப்போசிட் டைரக்ஷன் மேல் நோக்கி நார்மல் ஃபோர்ஸ் செங்குத்து விசை செயல்படும், அதையும் மார்க் பண்ணியாச்சு. இப்போ when a body is pulled at an arbitrary angle theta, அதாவது 0ல இருந்து 90 டிகிரிக்குள்ள ஒரு குறிப்பிட்ட ஆங்கிள் ஒரு பொருளானது இழுக்கப்படும் பொழுது the applied force can be resolved into two components. இங்கேயும் அந்த ஃபோர்ஸ் வெக்டரை ரெண்டு காம்பனன்ட்ஸா ரிசால்வ் பண்றோம், பிரிக்கிறோம். ஒன் இஸ் எஃப் சைன் தீட்டா parallel to the surface, அந்த தளத்திற்கு இணையாக செயல்படும் எஃப் சைன் தீட்டா. அடுத்து எஃப் காஸ் தீட்டா perpendicular to the surface, தளத்திற்கு செங்குத்தாக செயல்படும் எஃப் காஸ் தீட்டா.
இப்ப the total downward force acting on the body is, இப்ப total downward force பார்க்கும் பொழுது இப்ப mg வந்து கீழ் நோக்கி செயல்படுது. mg எப்படி செயல்படுது? கீழ் நோக்கி செயல்படுது. அதே நேரத்தில் இங்க f cos theta எப்படி செயல்படுது? மேல் நோக்கி செயல்படுது. ரெண்டு ஆப்போசிட் டைரக்ஷன். அதனால mg பிளஸ் எடுத்தா f cos theta மைனஸ் தான் எடுக்கணும். அப்ப இங்க வந்து டோட்டல் டவுன்வர்ட் ஃபோர்ஸ் வந்து mg மைனஸ் f cos theta. அப்ப இங்க வந்து ஃபோர்ஸ் வந்து குறையுது. ஏன்னா mgல இருந்து f cos theta மைனஸ் பண்ணியிருக்கோம். இட் இம்ப்ளைஸ் தட் த நார்மல் ஃபோர்ஸ் ஆன் இட் டிக்ரீசஸ். அப்ப டோட்டல் டவுன்வர்ட் ஃபோர்ஸ் வந்து இங்க குறையிறனால அதற்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல செயல்படக்கூடிய இந்த செங்குத்து விசை நார்மல் ஃபோர்ஸும் என்ன செய்யுது? குறையுது, டிக்ரீசஸ். இப்ப அடுத்து என்ன பண்றோம் அப்படின்னா, இப்ப இதுக்குரிய ஈக்குவேஷன் எழுதிக்கிறோம். n pull is equal to mg minus f cos theta, which is equation number 3. அப்ப mg minus f cos thetaன்றனால இந்த டோட்டல் டவுன்வர்ட் ஃபோர்ஸ் குறையுது. அதனால் ஏற்படக்கூடிய இந்த நார்மல் ஃபோர்ஸும் குறையுது. இது வந்து பொருளை இழுக்கும் போது ஏற்படுறதுனால n புல்லுன்னு எழுதிட்டோம். As a result, இதன் விளைவாக the maximum static friction also decreases. அதனால மேக்ஸிமம் ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன் என்ன ஆகுது? குறையுது. ஏன்னா அந்த மேக்ஸிமம் ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷனுக்குரிய ஃபார்முலால என்ன வரும்? n புல் வரும். அதனால இதுவும் குறையுது. இப்ப பாருங்க, உங்களுக்கு புரியும். இப்ப fx maxன்றது தான் என்னது? மேக்ஸிமம் ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன். இது வந்து குறையுது அப்படின்னு பார்த்தோம். இது வந்து ஏன் குறையுது? இதுக்குரிய ஈக்குவேஷன்ல என்ன வந்துருச்சு? n புஷ்ன்னு போட்டிருக்கு. இது தப்பு. n புல் அப்படின்னு நீங்க வந்து கரெக்ட் பண்ணிக்கோங்க. அப்ப அந்த n புல்லுன்ற நார்மல் ஃபோர்ஸ் வந்தனால அந்த நார்மல் ஃபோர்ஸ் குறையறதுனால இதுவும் குறையுது. இப்ப அடுத்த ஸ்டெப்ல நியூ எஸ் இன்டு இந்த n புல்லுக்கு பதில் mg மைனஸ் f cos theta ஈக்குவேஷன் 4 எழுதிக்கணும். இப்ப ஈக்குவேஷன் 4 ஷோஸ் தட் a lesser force needs to be applied to pull the object. ஏன்னா இந்த மேக்ஸிமம் ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன் குறையா இருக்கிறதுனால ஈஸியா அந்த பொருளை என்ன செஞ்சிடலாம்? இழுத்துடலாம். அதனால இந்த ஈக்குவேஷன் வந்து என்ன தெரியுது? குறைந்த அளவு ஃபோர்ஸ் கொடுத்தாலே அந்த பொருளை நம்ம இழுத்துடலாம். Therefore, it is easier to pull an object than to push to make it move. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, ஒரு பொருளை நகர்த்துவதற்கு தள்ளுவதை விட இழுத்தலே ஈஸியானது, எளிமையானது அப்படின்ற முடிவுக்கு வரலாம். So with this equation has come to an end. Let us continue our studies in the next video.